இன்னொரு அடுத்த நிலை, உங்களுக்குள் இருப்பதையே நீங்கள் கண்டறிய முடியாத விதத்திலே ஒளிந்து கொண்டு, ஆனால் அதன் தன்மையினாலேயே அதன் போக்கிலேயே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கின்ற வாசனைகள். அதுக்கு உதாரணம் என்னன்னா, தொடர்ந்த எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற சேட்னஸ், கவலை. அது உங்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது உள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்கள் காணாத விதத்திலே ஒளிந்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை காணுகின்ற விதத்தையே வடிவமைக்கின்றது. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தை நீங்க எப்படி காண்றீங்களோ அதை வடிவமைப்பதே அந்த வாசனைகள் தான். உள்ளுக்குள் இருக்கும் மன அமைப்புகள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், இவைகளிடமிருந்தெல்லாம் முழுமையான சுதந்திரம் பெறுவதே நிஜ சுதந்திரம். ஆழ்ந்து கேளுங்கள். வெளியிலே ஃப்ரீடம் டு டூ எனிதிங், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு. நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம், நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.